வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்துல வெறும் ஆயுதங்கள் மட்டும்தான் பயன்பட்டதா? கண்டிப்பா இல்ல. 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல வந்த சில இலக்கியங்கள் ஒரு பக்கம் நம்ம பழங்கால பெருமைகளை மீட்டெடுத்துச்சு, இன்னொரு பக்கம் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு பெரிய ஆயுதமாவும் மாறுச்சு. அது எப்படின்னு இந்த வரலாற்று அலசல்ல நாம ரொம்பவே விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு கேள்வி. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அரசர்களோட கதைகளும் ரொம்ப சாதாரண கிராமத்து மக்களோட கதைகளும் அந்த காலத்துல எப்படி அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஆட்டம் காண வச்சது? சும்மா பேப்பர்ல எழுதப்பட்ட எழுத்துக்கள் எப்படி ஒரு மாபெரும் சமூக அரசியல் ஆயுதமா மாறுச்சுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க அத பத்தி பேசலாம். பகுதி 1. பண்டைய இதிகாசங்களை மீட்டெடுத்தல். கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் இலக்கிய கால இயந்திரம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. புத்தக இணைப்பு, அதாவது புக்சுகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். எழுத்தாளர் கல்கியோட ரொம்ப இயல்பான உயிருள்ள எழுத்துக்கள் ஒரு டைம் மெஷின் மாதிரி செயல்பட்டுச்சு. அந்த புத்தகத்தை படிக்கும்போது வாசகர்கள் தங்களோட நிஜ உலகத்தை மறந்துட்டு அப்படியே சோழர்கள் காலத்துக்கோ இல்ல பல்லவர்கள் காலத்துக்கோ நேர்ல போய் ஒரு மௌன சாட்சியா நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. வரலாறு வெறும் தகவலா இல்லாம எல்லாரையும் ஈர்க்கிற ஒரு த்ரில்லரா மாறினது இப்படிதான். இந்த காலக்கோடு எப்படி பயணிக்குதுன்னு பாருங்களேன். 7ஆம் நூற்றாண்டுல நடந்த சிவகாமியின் சபதம், அப்புறம் 10ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்து பொன்னியின் செல்வன், இப்படி பண்டைய சாம்ராஜ்யங்களோட காதல்ல வாசகர்களை விழ வச்சுட்டு அதுக்கப்புறம் நேரா 1940கள்ல நடந்த அலையோசை மூலமா நிஜமான இந்திய சுதந்திர போராட்ட களத்துக்குள்ள கல்கி நம்மளை எழுத்துட்டு வந்துருவாரு. குறிப்பா பொன்னியின் செல்வன் வெறும் வரலாறு கிடையாதுங்க. 5 பெரிய தொகுதிகள், 2400 பக்கங்கள் கொண்ட இது நிஜமாவே தமிழ் இலக்கியத்தோட இலியட்னு சொல்லலாம். முதலாம் ராஜராஜ சோழன், அதாவது அருள்மொழிவர்மனோட கதை இது. இதுல வரலாற்று கல்வெட்டுகளோட சேர்த்து உழவு பாக்குறது, நந்தினி மாதிரி ஒரு மர்மமான கதாபாத்திரம், கர்மவினை, இப்படி பல விஷயங்களை சேர்த்து ஒரு அட்டகாசமான விறுவிறுப்பான காவியமா அவர் கொடுத்திருந்தாரு. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, கல்கி எப்பவுமே வாசகர்கள் கிட்ட நேரடியா பேசுவாரு. நேயர்களே அப்படின்னு அவர் கூப்பிடும்போது ஏதோ நாமே நேர்ல அந்த காவிரியாத்து வண்டல் மண்ணோட வாசனையை உணர்ற மாதிரியும் கதையில நாமும் ஒருத்தர் மாதிரியும் தான் ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு நம்மள கதையோட ஒன்றி போக வச்சிடுவாரு. பகுதி 2. பேனாவும் புரட்சியும். பண்டைய அரசர்களிடமிருந்து சுதந்திர போராட்டத்திற்கு கவனத்தை மாற்றுதல். நம்மளோட பிரம்மாண்டமான கடந்த காலத்தை மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் இந்த எழுத்தாளர்களோட கவனம் அப்படியே நிகழ்காலத்தை நோக்கி திரும்பிச்சு. ஆரம்பத்துல பண்டைய வம்சங்கள், அரசர்கள், பாரம்பரிய கலை, பிரம்மாண்டமான கட்டிடங்கள்னு இருந்த எழுத்துக்கள் திடீர்னு சாதாரண மக்கள், அவங்களோட தியாகம், காந்திய கொள்கைகள், நவீன சுதந்திர போராட்டம்னு ரொம்பவே யதார்த்தமான நிலைக்கு மாறுச்சு. கலையை எப்படி ஒரு புரட்சிக்கான ஆயுதமா மாத்துனாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்போ பவானி பட்டாச்சார்யா அப்படிங்கிற இந்தோ ஆங்கிலிய எழுத்தாளரை பத்தி பாப்போம். இவரோட படைப்புகள் இந்திய தேசிய இயக்கத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. இவரோட புனைக்கதைகள்ல அவர் பயன்படுத்தின காந்தி சிந்தனைகளை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பல பேர் தீவிரமா கல்வி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த காலத்துல ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு குட்டி காந்தி இருந்தாருன்னே சொல்லலாம். உண்மை, எளிமை, அகிம்சை, கிராம மறுசீரமைப்பு, சத்தியாகிரகம், அப்புறம் சகோதரத்துவம், இந்த முக்கியமான காந்தி கொள்கைகளை மையமா வச்சுதான் பட்டாச்சாரியா எழுதினாரு. மக்கள் ஆன்மீக ரீதியாவும் தார்மீக ரீதியாவும் வலிமையா இருந்தா எப்பேற்பட்ட எதிரியையும் சுலபமா தோற்கடிக்க முடியும்னு அவர் ஆணித்தரமா நம்பினாரு. அதையே எழுதினாரு. இவரோட ஷேடோ ஃப்ரம் லடாக் நாவல்ல ஒரு அருமையான ஒப்பீடு இருக்கும். ஒரு பக்கம் காந்தி கிராமம், அதாவது ரொம்ப எளிமையான கிராமம், தற்சார்பு குடிசை தொழில்கள், ஆன்மீக சக்தி. இன்னொரு பக்கம் ஸ்டீல் டவுன், முழுசான தொழில்மயமாக்கல், ஏந்திரத்தனமான வாழ்க்கை, அசுர வளர்ச்சி, அதீத உடல் பலம். இந்த 2 முற்றிலும் வேறான துருவங்களும் ஒன்னா சேர்ந்து பயணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வியா அவர் இதுல கேட்டிருப்பாரு. நண்பர்களே, தோழர்களே, கொடிக்க துரோகம் செய்யாதீர்கள், வலிமையாக இருங்கள், உண்மையாக இருங்கள், மரணமில்லாமல் இருங்கள். சோ மெனி ஹங்கர்ஸ் நாவல்ல வர தேவேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரம் பேசுற வசனம் இது. வங்காள பஞ்சம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம்னு நாடு ரொம்ப இருண்ட காலத்துல இருந்தப்போ இந்த மாதிரி வீரியமான வார்த்தைகள் மக்களை எந்த அளவுக்கு தட்டி எழுப்பியிருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். பகுதி 3. பிரிட்டனால் தடை செய்யப்பட்ட திரைப்படம், கலையின் நிஜ உலக விளைவுகள். சரி, இந்த கலைகள் எல்லாமே வெறும் பேப்பரோட நின்றல, நிஜ வாழ்க்கைக்குள்ளேயும் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலா மாறுச்சு. அதுக்கு சிறந்த உதாரணம் கல்கி எழுதின தியாகபூமி. இதுல வர்ற ஷாம்பு சாஸ்திரி அப்படிங்கிற கதாபாத்திரம் அப்படியே மகாத்மா காந்திய முன்மாதிரியா வச்சு உருவாக்கப்பட்டது. காந்திய வழியில சமூக மேம்பாட்டுக்காக ஒருத்தர் எப்படி உழைக்கிறார் அப்படிங்கிற கதை இது.
இதுல காந்திஜி நேர்ல ராட்ட சுத்துற உண்மையான காட்சிகளும் கூட இடம்பெற்றிருந்துச்சு. இந்த தியாக பூமி எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தெரியுமா? முதல்ல இத ஆனந்த விகடன் இதழ்ல வார வாரம் தொடர்கதையா வந்துச்சு. அதே நேரத்துல இயக்குனர் கே. சுப்பிரமணியம் இத படமாக்கிட்டு இருந்தாரு. சென்சார் போர்டை எதிர்க்கிறதுக்காக சென்னை கேட்டி தியேட்டர்ல இத மக்களுக்காக இலவசமாவே திரையிட்டாங்க. மக்கள் கூட்டம் அலைமோதுச்சு. இத பார்த்து உண்மையிலேயே மிரண்டு போன பிரிட்டிஷ் போலீஸ் தடியடி நடத்தி ரிலீஸான ஒரு தமிழ் படத்துக்கு முதல் முறையா தடை விதிச்சாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு அவங்க பயந்துட்டாங்க. பகுதி 4 இலக்கிய பாரம்பரியத்தை பாதுகாத்தல், காவியங்களை டிஜிட்டல் யுகத்திற்கு கொண்டு செலுத்துதல். சரி, இதெல்லாம் இப்ப நமக்கு ஏன் முக்கியம்? இந்த மாதிரி புரட்சிகரமான படைப்புகளை நம்ம எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போறோம்? இதுக்காக தான் மதுரை திட்டம், அதாவது ப்ராஜெக்ட் மதுரை அப்படிங்கிற ஒரு அருமையான தன்னார்வ அமைப்பு உழைச்சிட்டு இருக்காங்க. அச்சிடப்பட்ட பழைய தமிழ் காவியங்களை எல்லாம் TSCI மற்றும் தமிழ் யூனிகோட் வழியா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாத்துறாங்க. வெப், PDF, EPUB, கிண்டில்னு எந்த வடிவத்துல வேணும்னாலும் உலகத்துல எங்கிருந்து வேணும்னாலும் நாம இந்த படைப்புகளை முற்றிலும் இலவசமா படிக்க முடியும். 1998ஆம் வருஷத்திலிருந்து இந்த அமைப்பு ரொம்பவே தீவிரமா செயல்பட்டுட்டு வருது. கல்கி மாதிரியான மாபெரும் எழுத்தாளர்கள் நம்மளோட கலாச்சாரத்தை மீட்டெடுக்க அன்னைக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டாங்களோ, அந்த பாரம்பரியம் இந்த நவீன டிஜிட்டல் உலகத்துல எப்பவுமே அழியாம இருக்கிறது இவங்க தான் இன்னைக்கு உறுதி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் கதைகள் அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்குக்கான கற்பனை மட்டும் கிடையாது. அதால ஒரு சமூகத்தோட அடையாளத்தையே கட்டமைக்க முடியும், மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை கூட வீழ்த்த முடியும்னு இந்த எழுத்தாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அப்போ நம்மளோட நவீன கால கதைகள் எதிர்காலத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை விட்டுட்டு போக போகுது யோசிச்சு பாருங்க. இந்த வரலாற்று அலசலை இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.